வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 அண்ட் பிஏவோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில கம்பைலேஷன்லாம் கொடுக்குறோம், சரிங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், அதே மாதிரி பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், அப்புறம் ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், சரிங்களா. இப்போ அந்த கட் ஆஃப் பற்றி பேசுவோம். நான் ஸ்ட்ராட்டஜிக்கில் சொல்கிறப்பே சொன்னேன், ஏங்க குரூப் 4 பற்றி மட்டும் பேசுகிறதுனால கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம்லேயும் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் இருக்கும். அதாவது நீங்கள் இருக்கிற 200 கொஸ்டினில் ஒரு 170 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 30 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது நீங்கள் எந்த புக்கை வேணாலும் படிச்சுக்கங்க, எங்கள் அகாடமி எந்த இடத்துலலாம் படிங்க, அப்படி தான் இருக்கும். அப்படி தான் செட் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர். நீங்கள் வந்து அந்த 30 கொஸ்டினை நோக்கி தான் நிறைய பேர் போய் அவங்க நல்லா படிச்சிருக்க 170 கொஸ்டினையும் விட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது மட்டும் படிங்க. கண்டிப்பாக 170 எடுத்துடலாம் சார். அப்போ மீதி இருக்கிற 30 கொஸ்டினை நம்ம விட்டு வர போகிறதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண தான் போகிறோம். அதுவும் நம்ம நல்லா அந்த 170 கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வித் ஹெல்ப் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலயமா நம்ம அந்த 30 கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுவோம். அதில் கண்டிப்பாக ஒரு 10 or 15 ஈவன் 20 அது மாதிரி கூட கிடைக்கும். அப்படி தான் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2018, 19, 22. 19 விட்டுருங்க, அது வந்து உங்களுக்கு தெரியும் மான் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. 18, 22 எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்காங்க பாருங்கள். முதல் மார்க் எடுத்தவர் என்னது 13 கொஸ்டின் அவர் கரெக்டாக எழுதலை. ஸோ அவருக்கு 187 கொஸ்டினும் அவர் படிச்சுட்டு போனார், ஒரு அகாடமியில் படித்தார். அந்த அகாடமி இந்த படித்ததுனால ஒரு 187 கொஸ்டினும் எடுத்தாருன்றது அர்த்தம் கிடையாது. இதுதான் அர்த்தம். அதாவது அவர் வந்து 170 கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பார் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு. மீதி இருக்க அந்த 30 கொஸ்டினை ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வச்சு அப்ரோச் பண்ணதுனால அவரோட டைமிங் படி ஒரு 17 கொஸ்டின் அடிச்சிருக்கு. சரி, இதே 2018 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 170 கொஸ்டின் ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு 13 கொஸ்டின் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் இது மூலிமா படிச்சிருக்கு. இப்படியே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சோர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு எப்போ படிக்கிறதுன்னு தெரியாமல் சிலபஸையும் முடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அது அவங்க தப்பு இல்லை, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா தான் காரணம். டெலகிராம், வாட்ஸ்அப், டெய்லியும் ஒரு மெட்டீரியல் வருது, என்ன படிக்கிறதுன்னு அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, சரிங்களா. அதனால் நீங்கள் ஸ்டிக் வித் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா. சரி, ஓகே. எனவே இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முழுக்க அஃபீஷியல், சரிங்களா. அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் தான். இதில் எதுவும் வந்து நம்ம வந்து ஏற்று இறக்கமாகவோ கெஸ்ஸாவோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கோ எதுவும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி அஃபீஷியல் கட் ஆஃப், சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எஸ்டி கேட்டகரியை தவிர்த்து பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏல எல்லா மார்க்கும் ஒன்றா இருக்குது பாருங்கள். ஜென்ரல், தமிழ், உமன் தமிழ் எல்லாமே அந்த அளவுக்கு காம்படிஷன் இப்போ வந்துருச்சு. நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் ஜாபை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இல்லை, முழுக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமிலியிலேருந்து மட்டும் ஒரு ஃபேமிலி அப்படின்னா சித்தப்பா, பையன் அப்படி இப்படி இருக்குல்ல, அதுலேருந்து மட்டும் அப்படியே எழுதுறாங்க. ஒரு ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட அதாவது இந்த நைனா, மாமா அப்படின்ட்டு இருக்கவங்கள எல்லா ஒரு 10 பேராவது எழுதுகிறாங்க ஒரு ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் 2 தான். நம்மளோட ப்ரைவேட் ஜாப்ஸில் ஸ்டெபிலிட்டி இல்லை. அதே மாதிரி சேலரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி, அரௌண்ட் ஒரு 20 to 25 வரும். 8th பே கமிஷன் வந்த பிறகு கண்டிப்பாக அதில் ஒரு இம்பேக்ட் ஆகும். 40+ ஆகும் குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு. அதனால் நீங்கள் விட்டுறாதீங்க, படிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கட் ஆஃப் போட்ட பிறகு நீங்கள் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. நான் வந்து பிசியாக இருக்கேன், 167 கொஸ்டின் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா. 167 கொஸ்டின் எடுத்தால் நான் வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து வரப்போகிற கொஸ்டின் பேப்பரை வச்சு தான்
அது வந்து முடிவாகும். வரப்போகிற கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் அது இதாகும். ஏன்னா டஃப்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போன வாட்டி வந்த கொஸ்டின் பேப்பரில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்த 75 கொஸ்டினையும் கையே வைக்க முடியல. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் கிட்ட கையே வைக்க முடியல. அதனால் 167 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் போன வருஷம். அதுக்கு முன்னாடி வருஷம் கொஞ்சம் லிபரலாக தான் இருந்தது. அதனால் இதே கட் ஆஃப் தான் இந்த வருஷமும் பிரதிபலிக்கும்னா ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, அதனால் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி ஆரம்பித்தா கூட நீங்கள் சிலபஸை முடிக்க முடியும், இந்த இதை அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை கடைசியாக வச்சுக்கோங்க. உங்களோட குறி எல்லாமே பொதுத்தமிழ் அண்ட் ஆப்டிடியூடில் தான் இருக்கணும். சரிங்களா, இப்போ நீங்கள் பொதுத்தமிழ் அண்ட் ஆப்டிடியூடில் 125 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், 125 ப்ளஸ் 125 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 115 எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போன வருஷம் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிசியில் இருந்தாருன்னா 167 மைனஸ் 115 எவ்வளோ வருது? 52 கொஸ்டின். அதாவது நீங்கள் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸ் இதில் ஒரு 75 கொஸ்டினுக்கு ஒரு 52 போட்டிருந்தீங்கனாலே ஓகே. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 23 கொஸ்டின் தப்பாக இருந்தாலும் அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ. அதனால் பொதுத்தமிழ் அண்ட் மேக்ஸ் தான் உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஒரு வேளை நீங்கள் குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பிறகு தான். அதில் நீங்கள் ஒரு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் பொதுத்தமிழ் அண்ட் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு 115 ப்ளஸ் போட்டிங்கனாலே ஒரு 50 கொஸ்டின் நீங்கள் ஜிஎஸில் போட்டிங்கனாலே யூ வில் கெட் த ஜாப் ஈஸிலி. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.